புது மேனேஜர் வந்திருக்காப்ல. இந்த புது மேனேஜர் வந்து பர்ஃபெக்ட்டான மேனேஜர் மாதிரி தெரியுறாப்ல. ஏதாச்சும் ப்ளேம்னா ஆமா நான் தான் காரணம் அப்படிங்கிறாப்ல. பாராட்டுனா பிளேயர்ஸ் தான் அப்படிங்கிறாப்ல. என்ன நடக்கிற மாதிரி சப்போர்ட் டீம் கூட எல்லாம் டிராப் பண்ணினா அப்புறம் எப்படிடா டைட்டில் அடிக்கிறது? லுச்சா பசங்களா. ஜெயிக்கணும், ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கணும்ன்ற வெறி. இந்த ரைஸ் தவிர இந்த டீம்ல வேற யாருக்குமே டீம் எடுக்கிற அந்த புக்ஸ் ஆஃப் இட் நெக்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யார வேணாலும் நிக்கலாம், யார வேணாலும் கொண்டு வரலாம். பட் அல்டிமேட்லி டிஸ்கஷனுக்குள்ள வந்தா இட்ஸ் ஃப்ளாட். இந்த பார்சலோனா ஸ்குவாட் ஸ்டில் அவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. ரொம்ப நாள் கழிச்ச ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு யூரோப்பியன் ஃபுட்பால்ல என்ன நடக்குதுன்னு எல்லா லீகையும் அலாசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு வந்து 5 டாக்கிங் பாயிண்ட்ஸ் கரண்டான ஃபுட்பால்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 வீக்ஸா நானும் சுபாஷும் அவ்வளவா இங்க வரலையே, என்னதான் நடக்குதுன்னு ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா விஷயங்கள் தாறுமாறாக எல்லா லீக்லயுமே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு லீக்ல எடுத்து வச்சு பல டீம்கள் பல பிரச்சனைகள்ல நோக்கி ஒண்ணு போயிட்டு இருக்குது. ஆனா முதல்ல எல்லாருமே உன்னை கேட்கறதா, மிட் வீக்ல ஒரு பலமான ஒரு கேம வந்து ஆடி முக்குன்னு முக்கி 1-1 அப்படின்னு ஒரு கேம வந்து டிராப் பண்ணீங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அந்த ஹைப் எல்லாமே வந்து பண்ணிருங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஹைப்பை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹைப் பட்டன் மொபைல்ல யூடியூப் ஆப்ல மட்டும்தான் வரும். அதை வந்து நீங்க வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். மூணையுமே ஒரே வீடியோல கூட போடலாம், இல்ல பிரிச்சு 3 வீடியோல கூட போடலாம். பட் 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாமா, நம்ம ஃபுட்பால் பேச்சு வீடியோக்கு 3 வீடியோஸ் இல்லைன்னா 1 வீடியோலயே 3 டைம்ஸ் அப்படிங்கறத வந்து மறக்காம பண்ணுவீங்க. ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. சோ மறக்காம அந்த ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. அதெல்லாம் வந்து எங்களுடைய டாப் 100 சார்ட்ஸ்ல எல்லாம் வருதாமா. அதனால அதை சொல்லிட்டு அப்புறம் உள்ள போயிடுறேன். பிரென்ட்ஃபோர்டு என்ன உன் கீப்பரே வந்து அசிங்கமா கம்ப்ளைண்ட் பண்றான். நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் மத்த ஆர்சனல் ஃபேன்ஸ் இதெல்லாம். ஆக்சுவலா சிட்டி வந்து தனியா அவங்களோட ஜெயிக்கிற காசுல இருந்து கொஞ்சம் ஒரு பங்கு வந்து ஆர்சனலுக்கு வந்து எல்லா வருஷமும் கொடுத்துடணும். ஏன்னா பத்திரமா நாங்க வந்து பாத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 75% ஆஃப் த லீக் வரைக்கும் நாங்க இருந்திருப்போம். பத்திரமா அதை பாத்துக்கிட்டு அப்புறம் எப்ப தேவையோ இந்தாப்பான்னு அழகா நாங்களே அள்ளி கொடுத்துருமா. எத்தனை வருஷம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதை ஒத்துக்கிறீங்களா நீங்க தோல்விய? நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில, இதுல மட்டும் ஜெயிக்க. அதனால இப்ப கொஞ்சம் காசாச்சு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப வேற லிவர்பூல்லாம் டாப்ல இருந்தீங்கன்னா அவனுக்கு ப்ரெஷரா இருக்கும். உண்மையிலேயே இவனுங்களா ஜெயிச்சிருவானுங்க, நம்ம வந்துட்டு நல்லா ஆடி ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஆர்சனல் இவனுங்கெல்லாம் விட்டுருவானுங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி தெனாவட்டா சுத்தி ப்ரெஷரே இல்லாம அவனுங்க ஜெயிச்சு நாங்க தேவையில்லாம ப்ரெஷரா கீழே விழுந்தோம். அதனால வேணாம், ஃபர்ஸ்ட் எல்லாம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் வந்து காசாச்சு. எனக்கு என்னமோ இந்த வருஷம் நீங்க தான் அப்படின்னு தோணுது. 4 பாயிண்ட் இன்னுமே அப்படின்னு இந்த வாயை வச்சதுல இருந்து 12 பாயிண்ட் நாங்க லீட்ல இருக்க வேண்டியவனுங்க. அநியாயமா இங்க பாருடா, நல்லா தான் விளையாடிட்டு இருக்கீங்க, நல்லா தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அங்க நீயே சொன்ன நல்லா முடிஞ்சிருச்செல்லாம் இல்ல, ஒரே பிரென்ட்ஃபோர்ட் கேம். இந்த கேம் வந்து எப்படி பாக்குறேன்னா சண்டர்லேண்ட் கூட எங்கள மாதிரி சப்போர்ட் டீம் கூட எல்லாம் டிராப் பண்ணினா அப்புறம் எப்படிடா டைட்டில் அடிக்கிறது? லுச்சா பசங்களா. அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிச்சுடா. உங்களை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டிரா பண்ணோம் 0-all. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட டிராவு, அப்புறம் இவனுங்க பிரென்ட்ஃபோர்டோட டிரா. இந்த மாதிரி கேவலமா 4 பாயிண்ட் இருக்கு. இன்னும் மேன் சிட்டி கேம் irrelevantரா. நீ அப்படி வச்சுக்கடா சுபாஷ். மேன் சிட்டி எட்டியாட் கேம் irrelevant. நானே சொல்லிட்டேன். நாங்க வந்துட்டு டிரா கூட எடுக்க மாட்டீங்களாடா? மனசாட்சி இல்ல பேசாதடா. டிராலாம் பண்ணனா ஆரம்பால் ப்ரோ மேக்ஸ் ஆடணும், அதெல்லாம் ஆடுவாங்க தான், வேற வழி இல்லனா ஆடிதான் ஆகணும். பட் ஸ்டில் அப்பயுமே யூஸ் இல்ல, அதே பாயிண்ட் தான் இருக்க போகுது. அது தவிர்த்து எங்களுக்கு வந்து இன்னும் டாட்டன்ஹாம் இருக்குது, அப்புறமா செல்சி இருக்கு. டாட்டன்ஹாம் வித் நியூ மேனேஜர், ஓகேயா? அப்புறமா செல்சி, பிரைட்டனும் இருக்குது. சோ வந்து இதெல்லாம் நீங்க வந்து சாதாரண கேம் நினைக்கலாம். இப்ப நீ ஆடுறத வச்சு நீ ஏன் சொல்லுவ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான மேட்ச். அவனுங்க சைடுல வந்து ஒண்ணுமே இல்ல, ஜாலியா ஜெயிச்சுட்டு போயினே இருக்கலாம். நீ உண்மையிலே ஹோப் வச்சாதான் அடி உனையோட எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரபாவ் கப்ப வாச்சு கொடுத்துருங்களா, ட்ரேட் ஆஃப் பண்ணிடலாம். பிரீமியர் லீக் நீங்க வச்சுக்கோங்க, காரபாவ் கப்பையாச்சும் கொடுங்க. ஏன்னா அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். உண்மையா எனக்கு தெரிஞ்சு 4 பாயிண்ட் லீட்ல இருக்கீங்க. இன்னுமே அந்த ஒரு கேம irrelevant-ஆ நீங்க வச்சுட்டா கூட ஒரு பாயிண்ட், அதுவே ஐ திங்க் யூ வில் கெட் அ டிரா. எட்டியாட்ல போய் அராம்பால் விளையாடிட்டு சரி இது வேண்டாம் இது போதும்
ஏன்னா ஆறாம் பால் கூட சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட் ஒரு 4 கேமா எடுப்போம். அந்த ஒரு கேம் எனக்கு என்ன இயர்ன்னு தெரியல. 2-1 நீங்க ஜெயிச்சீங்க ஞாபகம் இருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-1 சரி அந்த மேன் சிட்டி வந்து நீங்க 10 மென் போவீங்களே. ட்ரொசார்டுக்கு செகண்ட் எல்லோ வாங்கி அப்புறம் இந்த கேம் வந்து 2-2ன்னு முடியும்ல லாஸ்ட் மினிட்ல அவங்க. அது போன வருஷமா அது? ஜெசூஸ் லெஃப்ட் பேக் ஆயிட்டு இருப்பாரு. என்னமோ அந்த 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 டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா, அந்த ஒரு லாஸ்ட் 3-4 கேம்ஸாவே ஹேவ் பீன் வெரி ஈக்குவலி பிளேயபிள் தான். 2 டீமுமே யாரு ஃபேவரட்ஸா உள்ள போறாங்கன்னு சொல்லவும் முடியாது. அதெல்லாம் என்னன்னா அதுதான் அது டைமிங்கும் இருக்குது. இப்போ வந்து இது எண்ட் ஆஃப் தி சீசன்ல ஏப்ரல்ல வருது வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கேம் இது. அப்பலாம் பசங்க சிதறி இருப்பானுங்க. ஃபுல் பிரஷர்ல ஆடுவானுங்க. அவனுங்களுக்குலாம் அந்த நல்ல இது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம ஆளுங்கலாம் அப்படியே நடுங்கிட்டே எனக்கு ஆடுவானுங்க. தெரிஞ்சு இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்க தாக்கு பிடிக்கணும்னா அந்த ஒரு கேம் விட்டா கூட இட் அல்டிமேட்லி பாயிண்ட்ஸ் டவுன் டு யுவர் மென்டாலிட்டிடா. உங்க மேனேஜர் பேசுறது, டெக்லன் ரைஸ் பேசுறது, கேப்ரியல் பேசுறது, என்ன எல்லாத்துக்கும் சிரிக்கிறான். இவங்க எல்லாரும் வந்து மென்டாலிட்டி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா அதை பண்ணி காமிக்கணும். பேசுறது மச்சி நான் அடுத்த வருஷம் ரியல் மேட்ருக்கு போறேன். இன்னொருத்த மச்சி நான் பார்சலோனா ஆமா சரி அதை விடுறா. உன் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த சீசன் என்ன பண்ணிருக்காப்ல இது வரைக்கும்? புக்காயோ சாக்கான்ற ஒரு கேரக்டர் இந்த டீம்ல இருக்குதுன்னே நான் மறந்துட்டேன்டா. அவன் பாட்டு வரான், ஜாலியா ஊர் சுத்துறான், கோல் அடிச்சு 20 கேம் ஆயிடுச்சாமா. சோ வந்து ஸ்டார் பாய் ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடுச்சு இந்த சீசன். ரொம்ப ஒர்ஸ்டா போயிட்டு இருக்குது. பேட்வேக்கே தான் ஆக்சுவலி பெஸ்ட் ரைட் விங்கா எங்களுக்கு ஆடிட்டு இருக்காரு. ஏதோ அவனை வாங்கினதுனால அங்கங்க ஷோ காமிக்கிறான், கோல் போடுறான், அது வரைக்கும் ஓகே தான். ஆனா சாக்கா வெரி பிக் டிசப்பாயின்ட். இது இன்னொன்னு சொல்ல, என்னோட ஃபேவரட் பிளேயர் ஓடகார்ட். ஓடகார்ட வேற இப்ப அப்பப்ப பெஞ்ச்ல உட்கார வச்சு எஸ்ஏ அதுக்கு உட்கார வைக்கிறத வாங்கிட்டு வந்தீங்க. அந்த எஸ்ஏயுமே 15 கேமா கோலும் இல்ல அசிஸ்டும் இல்ல. இந்த எஃப்ஏ கப்ல வேணா 2 அசிஸ்ட் கொடுத்துட்டான். போன கேம் 2 அசிஸ்ட் கொடுத்துட்டான். மொத்தம் என்ன இப்ப என்ன எஸ்ஏ ஆட வைப்பீங்களா இல்ல மறுபடியும் பேக் டு ஓடகார்ட் தானா? என்ன நடக்குது? அதான்டா இப்போ பிரென்ஃபோர்ட் கேம் நீ பார்த்தனா எஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து ஹுக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் ஓடகார்ட் வந்தாரு. அதாவது அந்த மாதிரி கொஞ்சம் லோ பிளாக் இல்லனா கொஞ்சம் கஷ்டமா நீ பிரஸ் பண்ணி பால வின் பண்ணணும் ஆப்போனன்ட் கிட்ட, அந்த மாதிரி கேம்னா ஓடகார்ட் தான் போடணும். அங்க அந்த டைம்ல எஸ்ஏ ரொம்ப லேசி ஆடிட்டு இருக்கான். ரொம்ப லேசி, லைக் லெத்தாஜிக்கா வந்து பால வின் ப்ரோக்ரஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு போல. அந்த மாதிரி டீம்ல ஆடிப்பட்டது. இங்க அப்படி ஆட முடியாது. ஆர்சனல்லாம் கொஞ்சம் ஆர்சனல் லிவர்பூல் சைட்ல எல்லாம் கொஞ்சம் நீ ஹை பிரஸ் பண்ணி பால வின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இதுல ஆடணும். பட் பையனுக்கு இன்னும் செட் ஆகல. எனக்கு யார் ஆனாலும் பரவாயில்லடா, ஒரு இந்த ஜெயிக்கணும், ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கணும்ன்ற வெறி இந்த ரைஸை தவிர இந்த டீம்ல வேற யாருக்கிட்டுமே அதை நான் பாக்குறது இல்லை. ஸோ இந்த ரைஸை வந்து ஒரு ரோல் மாடலா வச்சு மத்தவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா கும்பிடு போட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். கடைசியா மாறி இது பண்ணுவீங்களா? பாட்டில் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எடுத்துக்க. ஐயோ பாட்டில் ரெட்டியா இருக்குது. நீங்க வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே பாட்டில் இருந்து கப்ல இருந்து எல்லாத்தையும் என்ன இப்படி வந்துட்டான். சரி இன்னொரு பக்கம் நான் போறேன். ரியல் மெட்ரிட் நியூ மேனேஜர் வந்திருக்காப்ல. they are still 1 point behind லா லீகால as we are talking. இவங்க பார்சலோனா விளையாடிட்டு இருக்காங்க ஜிரோனா கூட. சோ அந்த ரிசல்ட் என்ன வரும்னு தெரியல. பட் அவங்க ஜெயிச்சிட்டா, பார்சலோனா வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜிரோனா கூட 1 point behind தான் ரியல் மெட்ரிட். அப்படி இருக்கிற பட்சத்துல சாம்பியன்ஸ் லீக் இன்னைக்கு பென்ஃபிகா கூட ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஆட போறாங்க ரவுண்ட் ஆஃப் 32ல which they missed out because of பென்ஃபிகா. குரூப் ஸ்டேஜ் வந்து லாஸ்ட் டே நடந்த கூத்துனால they missed out on qualifying directly into the top 8. புது மேனேஜர் வந்திருக்காப்ல. இந்த புது மேனேஜர் வந்து பர்ஃபெக்டான மேனேஜர் மாதிரி தெரியுறாப்ல. ஏதாச்சும் பிளேம்னா ஆமா நான் தான் காரணம் அப்படிங்கிறாப்ல. பாராட்டுனா பிளேயர்ஸ் தான் அப்படிங்கிறாப்ல. என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு 5 கேம் அட்லீஸ்ட் அவனுக்கு கிடைக்கும். சோ என்ன நடக்கும் from now to the end of the season? இப்போதைக்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, பிளேயர்ஸ் வந்து இந்த மேனேஜருக்காக ஆட ரெடியா இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வினிசியஸ்லாம் வந்து எந்த மேனேஜரும் மதிக்காத ஒரு பிளேயர் தான். அவனே வந்து கோல் போட்டு அங்கங்க வந்து ஆர்பில கட்டுப்பிடிக்கலாம் ஓடி போனாரு. அப்படின்னா என்னமோ கனெக்ஷன் எதையோ பேசி விட்டு நீ என்னமோ பண்ணுங்களா நல்லா ஆடுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்துருச்சு. இப்ப நீ உங்களுக்கு அந்த நியூஸ் பாத்தியா இல்லையான்னு தெரியல. பட் இந்த ஒரு நடுவுல மிட் சீசன் பிரேக் மாதிரி வந்து ஒரு டின்னர் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது வினிசியஸும் எம்பாப்பே தான் பே பண்ணிருக்காங்க என்டையர் டீமுக்கு. எல்லா டின்னருக்கு போயிட்டு இத்தோட நம்ம வந்து பயங்கரமா ஆடணும், தோக்கவே கூடாது, தாக்குறோம் தூக்குறோம் அந்த மாதிரிலாம் பேச்சு கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு டின்னர்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்துருச்சு இந்த மேனேஜர் வந்த அப்புறமா. அதுதான் மேபி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துறாங்களோ, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, மேட்ச் ஜெயிச்சு கூட ஆஸ் யூஷுவல் அந்த கார்லோ ஆன்சலாட்டி டைம்ஸ் மாதிரி போயிட்டு
ஸ்ட்ரிக்டா ஷாபி அலோன்சோ மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா இல்லாம நாங்க போய் உங்க வேலையை பண்ணுங்க, நான் என் வேலையை பண்றேன்ற மாதிரி இருக்கிறதுனால ஐ திங்க் பிளேயர்ஸ்க்கும் பிடிச்சிருக்குது. இப்ப எல்லார்ட்டான பண்றாங்க. ஸோ ஆர்பேலோவா இஃப் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு டஃப் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ட்ரோஃபி Do you ஜெயிச்சிட்டாருன்னா think ஐ this திங்க் கன்சிடர் works ரா? பண்ணலாம். டெஃபினட்டா அதாவது ரைட் ட்ரை நோ தே பண்ணலாம். வென்ட் பேக் டு a system based manager. அது ஆப்வியஸ்லி வெளியிருந்து பாக்குற நமக்கு வந்து அது நீ சக்சஸ்ன்னு சொல்றியா ஃபெயிலியர்னு சொல்றியா? ஜாபி அலோன்சோ டென்யூர் எப்படி பாக்குற? ஷாபி அலோன்சோ டென்யூர் வந்துட்டு நம்ம வந்து ரேட்டே பண்ண முடியாதுடா. ஏன்னா வந்து ஒரு ஃபுல் சீசனே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹாஃப் சீசன்ல வந்துட்டு ஒரு ட்ரோஃபி ஆப்வியஸ்லி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் லாஸ்டஸ்மே பார்த்தாலுமே அவ்வளோ பெரிய வின் பர்சன்டேஜே நல்லா தான்டா இருக்குது. ஸோ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்தாலுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். பட் நீ பார்சலோனா கிட்ட பேக் டு பேக் அடி வாங்க முடியவே முடியாது when you're a ரியல் மேட்ரிட் மேனேஜர். ஸோ அது நடந்தது வந்து அதை வச்சு மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணோம்னா ஸ்டில் நாட் குட் enough டு மேனேஜ் ரியல் மேட்ரிட் சைன்னு சொல்லலாம். பட் டெஃபினெட்லி டைம் இஸ் நீடட். நீ எடுத்த உடனே ஒரு ஹாஃப் சீசன்லேயே நீ வந்து இவ்வளவுதான் இருக்க முடியும், இதுக்கு மேல உன்னால முடியாதுன்னு சொல்லி அவங்க தூக்கிட்டாங்கன்னா தெரியல. பேக் சைடுல நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம். பட் அந்த அளவுக்கு ஒரு எது elite கேட்டேன்னா manager-ஏ வேணாம்னு சொல்லி தூக்கி இப்போ வந்து போடுறாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு மேனேஜர் தான் இதனால வேற ப்ரீவியஸா என்ன கார்லோ எதிர்பார்ப்பு பார்த்து இருக்கு. செட் ஆயிருக்குன்னு பார்த்திருக்கோம், ஜிடான் டைம்லயும் செட் ஆயிருக்குன்னு பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேனேஜர் தான் இவங்களுக்கு செட் ஆகுதுங்கிறது ஒரு ரிப்பீட்டட் எக்ஸாம்பிள்ஸ்ல தெரியுது. நீ உன்னோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸை நீ காட்டிக்கோ பிச்சில். டிஃபெண்டர்ஸ்லாம் டிஃபெண்ட் பண்ணுங்க, மிட்ஃபீல்டர்லாம் பாலை மூவ் பண்ணுங்க, அட்டாக்கர்லாம் கோலை போடுங்க. சும்மா இந்த அட்டாக்கர் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, மிட்ஃபீல்டர் போய் பயங்கரமா கோல் ஸ்கோரிங் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்ல டிஃபெண்டர்ஸ் போய் செட் பீஸ்ல கார்னர் போடணும், இந்த மாதிரிலாம் ரியல் மேட்ரிட்ல இல்லவே இல்லை. இப்போ வந்து 5 wins in a row லீக்ல மட்டுமே 5 wins in a row ரியல் மேட்ரிடுக்கு ஆர்பலோ கடியில. இஃப் நாட் ஃபார் ஆர்பலோடா லெட்ஸ் ரைட் நோ இப்ப சொல்லலாம் 15 கேம் ஒருவேளை ஆர்பலோவா வச்சு கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்துச்சுனால் மேனேஜர்ஸ்னு இப்ப யாரு மார்க்கெட்ல இருக்காங்க ரியல் மேட்ரிடுக்கு? அந்த அளவுக்கு பெருசாலாம் யாரும் இல்லடா. பட் இப்ப மேனேஜர் நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு பேர் அடிச்சு விடணும்னா ரொபர்ட்டோ டிசர்பி இருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் அவரே ஒரு மண்டக்கோளாரு. அதனால வந்துட்டு இந்த பிளேயர்ஸை விட ஒரு மண்டக்கோளாரா ஒரு ஆள் வேணும்னா அந்த மாதிரி ஏன்னா இப்ப வர மேனேஜர்ஸ் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு சிஸ்டமோ ஏதோ இதை வச்சு ஒரு பிரின்சிபல் வச்சுதான் வராங்க. கரெக்டா? இந்த மாதிரி ஓகே பிளேயர்ஸுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிற மேனேஜர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ மார்க்கெட்லயே கம்மி. அதனாலதான் எனக்கு யோசனையே யார்தான் வருவா? சிமிலர் சிச்சுவேஷன் அவர் டீல் பண்ணிருக்காரு. யாரு? எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கோ, நீ வெறும் ஃபுட்பால மட்டும் தான் நீ பாத்துக்கற மாதிரி ஒரு கிளப்ல தான் செல்சில மரஸ்கா மேன் மேனேஜர். அவனும் ஒரு டாக்டிஷியன் டைப் ஆஃப் மேனேஜர் தானே. எப்படி மேன் மேனேஜர்? அதுதான் நான் சொல்றேன். அவர் என்ன கிளப் என்ன சைனிங் வாங்கினாலும் அவர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். செல்சி அந்த மாதிரி தான், ரியல் மேட்ரிட் அந்த மாதிரி கிளப் தான். சோ மேபி தெரியல அது மாதிரி அவர். ஏன்னா இங்கேயுமே எல்லாருமே வந்து நல்ல சாய்ஸ் தான் செல்சில எல்லாமே பெரிய ஆளுங்கன்ட்டு. ட்ரூ நல்ல சாய்ஸ் நல்ல சாய்ஸ். பட் அடுத்து அப்படியே டைவ் அடிக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் இல்ல போன வருஷம் வந்து ஆர்சனலோடைய சென்டர் ஃபார்வர்ட்ஸ் எல்லாருமே படுத்தாங்க. சென்டர் ஃபார்வர்ட்ஸ் அட்டாக்கிங் பிளேயர்ஸ், சென்டர் ஃபார்வர்ட்ஸ் இல்ல அட்டாக்கிங் பிளேயர்ஸ்னு எல்லாருமே. அதனால நீங்க வந்துட்டு மெரினோ சென்டர் ஃபார்வர்டா போட்டீங்க, விட்டா கேப்ரியல சென்டர் ஃபார்வர்டா போட்டிருப்பீங்க. இது வந்து எவல்யூஷன், இது வந்து எமர்ஜென்சி கிடையாது. இது வந்து ஆர்டெட்டாவோட எவல்யூஷன்னால கேப்ரியல் சென்டர் ஃபார்வர்டா போறோம், அது வேற விஷயம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி லிவர்பூலோட என்டையர் பேக் லைன் அவுட்டா இருந்துச்சு. அப்போ வந்து கிளாப் வந்து அகாடமில இருந்து 2 பேரை கூட்டிட்டு வந்து சீசன் முடிச்சோம். யாரும் வாங்கி கொடுக்க முடியாதா, போடா வச்சு முடிச்சுக்கிறா அப்படின்ட்டாப்ல. அதே மாதிரி இங்க ஆர்சனல்லி போடாட்ட யாரையும் வாங்கி கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு போன வருஷம் அவங்களும் வாங்கி கொடுக்கல. இப்போ மான்செஸ்டர் சிட்டில 2 டிஃபெண்டர் சென்டர் பேக்ஸ் வந்து படுத்த உடனே போய் இவங்க வந்து கெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி விங்கர் டோக்கு வந்து அவுட் ஃபார் த சீசன், செவினியோ வந்து இன்ஜர்ட் அப்படின்னு சொன்ன உடனே இவனை செமெனியோ வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க முடிஞ்சது. கேள்வி இப்ப என்ன வருதுன்னா, ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உசார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பெப் கார்டியோலானால மேனேஜ் பண்ணி டைட்டில் அடிக்க முடியாதா? ஹி ஆல்வேஸ் நீட்ஸ் ஒரு ப்ராப்பர் ரிப்ளேஸ்மெண்ட் இன் எனி சிச்சுவேஷன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சென்டர் பேக்ஸும் வந்துட்டாங்க. ஆக்கே திரும்பி வந்துட்டான், ஸ்டோன்ஸ் வந்துட்டான், டியாஸ் வந்துட்டான், குஷனாவும் இருக்கான். அண்ட் இப்போ வந்து 5 சென்டர் பேக் இப்போதைக்கு டீம்ல ரெடிமேடா இருக்காங்க. ஓகேவா? இப்போதைக்கு குவார்டியோல் மட்டும்தான் அவுட். அவங்க அவுட்டா இருந்தது ஒரு ஓகே 1 month 2 monthsனே சொல்லலாம். எல்லாருமே 2 months அவுட்டா இருந்தாலுமே இப்ப எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. So can't Pep Guardiola manage his resources and win a title without getting sufficient replacements at the right time? முடியவே முடியாது.
கண்டிப்பா முடியாதுடா. ஏன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலி கூட நீ பார்த்தனா ஒரு ஒரு அதை நீ சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கிளப்புமே அவர் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணது இல்ல. ஒரு சிச்சுவேஷன்லயே இருந்ததே இல்ல. எல்லாமே வந்து ரிச் கிளப்ஸ், காசு அள்ளி வழங்குற கிளப்ஸ்ல தான் இருந்திருக்காரு. பார்சலோனா ஆர்டிரி. இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா? 10 காசு ஊர்கா மட்டைக்கு வெளி பண்ண மாட்டேங்கிறான் சார். நக்கி நக்கி யானையோட தந்தம் தேடி அப்புறம் பாயர்ன் மியூனிக் வந்து அன்லிமிட்டெட் ரீசோர்ஸ் கிளப். இங்கேயுமே வந்து ஒரு அன்லிமிட்டெட் ரீசோர்ஸ் கிளப். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே பேக் டு பேக் உங்களுக்கு சைனிங்ஸ் வந்துரும். சோ வந்து நீ சொல்ற மாதிரி எல்லா ஆஃப் சீசன்லயுமே வந்துருதுடா. போன சீசன் இதே தான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராட்ரி படுத்துட்டான், உடனே நீக்கோ கொன்சாலஸ் வந்தாங்க, அப்புறமா உனக்கு எக்கச்சக்கமான சைனிங்ஸ் வந்தது. கால்வின் பிலிப்ஸ்னு ஒரு ஆளை வந்துட்டு மத்த கிளப் வாங்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வாங்கிட்டு அவனை சும்மா வச்சிருக்காங்க. இன்னமும் வந்து மேன் சிட்டி பிளேயர் தான், லோன்ல தான் சுத்திட்டு இருக்காங்க அங்கேயும் அங்கேயும். பட் அந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான சைனிங், சர்ப்ளஸ் சைனிங் சொல்லலாம், எக்கச்சக்கமா வாங்கி இப்போ வந்து எவனையாச்சும் ஒருத்தன் 100 மில்லியன் கொடுத்து வாங்கி அவனை லோன்ல அனுப்புவாங்களா? கிரீல சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி தான். சோ வந்து உனக்கு ஃப்ரிஞ்சஸ்ல நீ லைட்டா வந்தாலுமே வந்து உன்னை யூஸ் பண்ண மாட்டேன், நான் வேற ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும், எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான இப்ப நீ ராட்ரினா அது ஈக்குவலான ஒரு கேட்டகரியில தான் எனக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் வேணும் எனக்கு, அது இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் எவ்வளவு திறனாரு. லாஸ்ட் சீசனும் சரி இந்த சீசனும் சரி. லாஸ்ட் சீசனும் அதே தான், ராட்ரி இல்லாதப்போ ரொம்ப திறனாங்க. இந்த சீசன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து இப்ப வரைக்குமே டிஃபெண்டர்ஸ் இல்லாதப்போ ரொம்ப திணறாங்க. பட் அவருக்கு வந்து என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தே தான் ஆகணும், இல்லைன்னா அவரால் பண்ண முடியாதுன்றது எவிடென்ட்டா இருக்கு. போன ஜான்வரியில இருந்தே இந்த ஜான்வரி விண்டோவை சேர்த்துனோம்னா 500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 1 இயர்ல 500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எனக்கு இதுல வந்து ஒரு விஷயம், இந்த நெட் ஸ்பெண்டுங்கிற விஷயம் எடுத்து வருவாங்கல்ல, இந்த நெட் ஸ்பெண்டை வந்து ஆக்சுவலா நீ வந்து ஒரு 2 வகையா பிரிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் மை ஒப்பீனியன். என்னன்னா, நெட் ஸ்பெண்ட் ஆன் த புக்ஸ் நீ எடுத்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் சேல்ஸ் ஆஃப் எனி பிளேயர், கரெக்டா? ஆனா நீ மேட்சஸ் ஸ்கிரீன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க மட்டும்தான் தி ஒன்லி கிளப் வேர் வெறும் நீ ஒரு அப்பியரன்ஸ் 2 அப்பியரன்ஸ் மெயின் டீமுக்கு பண்ணா கூட நீ ஒரு அகாடமி பிளேயரை செல் பண்ணிட்டு அது நெட் ஸ்பெண்டுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுக்குள்ள வந்துருது. நீ அந்த ஜேம்ஸ் மெக்கட்டி ஒரு 5 கேம் ஆடிருப்பானா இந்த வருஷம்? ஒரு போன வருஷம் சேர்த்தி அதிகபட்சம் ஒரு 10 கேம். ஓகேவா? அவனை வந்து 27 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வித்தாங்க. ஓகேவா? டிலாப்பியும் அப்படிதான் வித்தாங்க. கோல் பாமர் 40 மில்லியன் பக்கமா என்னமோ வித்தாங்க கரெக்டா செல்சிக்கு. அவன் முன்னாடி எத்தனை கேம் ஆடினா? மெயின் டீமுக்கு எத்தனை கேம் அவன் ஆடி இருக்க முடியும்? ரொம்ப ரொம்ப கம்மியான கேம்ஸ் தான் அவன் விளையாண்டான். இந்த மாதிரி மான்செஸ்டர் சிட்டியில நீ நெட் ஸ்பெண்டுங்கிற ஒரு டிஸ்கஷன் எடுத்துட்டு வந்தாலே அகாடமி பிளேயருடைய சேல்ஸ் எடுத்துட்டு வந்து நெட் ஸ்பெண்ட் ஆயிருது. ஆனா நம்மளோட மத்த கிளப்ஸ் எல்லாமே பாரு, we have to sell our main team players. அதாவது ஒரு சீசனுக்கு சீசனா வந்து விளையாடுற மெயின் டீம் பிளேயரை வித்தா தான் நம்மளுக்கு நெட் ஸ்பெண்டுங்கிற ஒரு கான்செப்டே வருது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏன் 2 விஷயம் சொன்னா, இந்த நெட் ஸ்பெண்டுங்கிற கான்செப்டே ஃபிளாட் என்னை கேட்டா. நீ வந்து மெயின் டீம் எடுக்கிற ஆன் த புக்ஸ் ஆஃப் இட் நெட் ஸ்பெண்ட் பாத்தீங்கன்னா யார வேணாலும் விக்கலாம், யார வேணாலும் கொண்டு வரலாம். பட் அல்டிமேட்லி டிஸ்கஷனுக்குள்ள வந்தா இட்ஸ் ஃபிளாட். ஆமா அது சொல்லலாம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட செல்லிங் டிபார்ட்மெண்ட் நம்ம என்ன சொல்றது அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். எப்படியோ பண்ணி அவங்களோட அகாடமி பிளேயர்ஸையும் இப்படி விற்கிறாங்க. ஏன்னா அவங்க மெயின் பிளேயர்ஸ வந்து அவங்க ஜூலியன் ஆல்வரஸ் தான் லாஸ்ட் சேல் நினைக்கிறேன், பெரிய சேல். மெயின் பிளேயர்ஸ் யாருமே செல் பண்ணல. அது ரொம்ப பெரிய சேல் வேற. ஐ திங்க் க்ளோஸ் டு 100 மில்லியன் அது ஒரு சேல். கரெக்ட். அதை தவிர்த்து நான் வேற யாருமே என்னால யோசிக்க முடியல. சோ வேற எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி அகாடமி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த மேக்கிங் குட் ப்ராஃபிட். அதனால ஒன்னும் சொல்றதுக்கும் இல்ல. அதான். சோ அதான் நான் என்ன யோசனை, 500 மில்லியன் ஸ்பெண்ட்ல வந்து நீ சொன்ன மாதிரி போன ஜான்வரியில இருந்தே வந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து டீமுக்குள்ள வந்திருக்காங்க. தேவ் ஸ்ட்ரகிள் லாஸ்ட் சீசன். பட் அப்பவுமே நீ சொன்ன மாதிரி they got in ஒரு கூஷனாஃப், they got in மர்முஷ், they got in நிக்கோ கான்சாலஸ், they got in விக்டர் ரெய்ஸ். அப்புறம் போன சம்மர்ல வந்து they got 800 சர்க்கி, வேற யார் சம்மர்ல வாங்கினாங்கன்னு தெரியல. 800 சர்க்கி, வேற யாரோ 2 பிளேயர் வாங்கினான்னு நினைக்கிறேன் போன சம்மர்ல. கவினியோவா? ஆமா கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பாரு கேஇ, இப்ப வந்துட்டு செமனியோ. சோ அல்டிமேட்லி ஒரு 7, 8, 9 பிளேயர் வந்து இந்த ஒரு 1 இயர்லயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து பெப் கார்டியோலா இருக்கிற ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு இது இருக்கு. யூ ஹேவ் டு கிவ் மீ தி பெஸ்ட் பிளேயர்ஸ் டு கெட் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஆனா அது எல்லா டீமும் அதனால அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க, கேப்பபிலிட்டில இருக்காங்கன்னே சொல்லவே முடியாது. மான்செஸ்டர் சிட்டி இருக்காங்க. தட்ஸ் வை they are able to give it so much to him. Do you also think பெப் கார்டியோலாக்கு லாஸ்ட் சீசனா இது? உங்களுக்கு அப்படி தோணுதா? ஏன்னா பரவலாக பயங்கரமா ரூமர்ஸ் வருது, இதா லாஸ்ட் சீசனா இருக்கும், கண்டிப்பா இதா இருக்கணும். ஏன்னா 4 ட்ரோஃபில இருக்காங்க, குவாட்ரபிளும் பாசிபிள் அவங்களுக்கு. So how do you think?
ஐ திங்க் அதான் இப்போ வந்து குவாட்ரபிள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டா இருக்குதான். எனக்கு தெரிஞ்சு ஆர்சனலை விட இவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. ஸோ இவங்க அப்படியே ஜெயிச்சிட்டாருங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் a குட் டைம் ஃபார் him டு ரிட்டையர். அவருக்கு என்ன பிளான்லாம் இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேல என்ன மேன் சிட்டியை தாண்டி ஒரு நல்ல ஸ்பெண்டிங் கிளப் வேற என்ன பிஎஸ்சி தவிர வேற என்ன கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல. ஸோ வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் மேன் சிட்டி தான். ஸோ இதுக்கப்புறமா ஐ திங்க் எய்தர் நேஷனல் டீம் ஸ்பெயின் வேணா மேனேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் தான். ஸோ அப்படி ஏதாவது ட்ரெபிள் ஜெயிச்சா கூட ஐ திங்க் அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு கரெக்டான சிச்சுவேஷனா இருக்கலாம். ட்ரூ ட்ரூ ட்ரூ. அப்படியே கோடான் as one of the best managers easily. கண்டிப்பா அப்படியே டைவ் அடிப்போம். அவங்களுடைய பங்காளி மான்செஸ்டர் யுனைடெட் அண்டர் கேரிக் 4 கேம் வின், 1 கேம் டிரா அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் லாஸ்ட் கேமா நடந்தது. வேர் ஆர் மான்செஸ்டர் யுனைடெட் ரைட் நவுடா? இன்னும் 12 கேம் இருக்கு சீசன்ல. 12 கேம் நினைக்கிறேன். 12 கேம் இருக்கு சீசன்ல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எக்ஸைட்டிங் டைம்ல யுனைடெட் ஃபேனா இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க என்டையர் சீசனே வந்துட்டு இந்த 5 கேம்ல டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஒரு புது மேனேஜர் டாக்டிக்ஸை மாத்தினாங்க. டீம்ல ஆல்ரெடி குவாலிட்டி இருக்குதுன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாரும் வந்துட்டு இவங்க என்னதான் சைனிங் பண்ணாலும் இந்த டீம் வந்து சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம்னு தான் இருந்தோம். ஆனா இருக்கிற ஸ்குவாடை வச்சே வந்து என்னால ஒரு நல்ல குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கேரி காமிச்சு அந்த 4 கேம் ஜெயிச்சதுல வந்துட்டு மேன் சிட்டி, ஆர்சனல் and I think one more big team இருக்குது. But apart from that, incredible performance as a whole. ஆமா, பர்ஃபார்மன்ஸ் வைஸே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அட்டாக்கிங்கா மாத்தி எல்லாமே தாம் தூம் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யுனைடெட் ஃபேனா நான் இப்ப பார்த்தனா இந்த சீசனை வந்து நான் டாப் 7 முடிக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இப்போ ஒரு லெஜிட் டாப் 4 கண்டெண்டரு இந்த ஆடக்கூடிய ஒரு மேட்ச் பர் வீக் வந்து நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி என் டீமை நான் பெஸ்ட் பொசிஷன்ல முடிக்கணும்ன்ற அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. கேரிக் வந்துட்டு இப்ப நான் என்ன ஒண்ணு கேக்குறேன்னா, கேரிக் இந்த மாதிரி ஒரு இன்கிரெடிபிளான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறாரு. ஓகேயா, இப்ப ராய் கீன் வந்து சொல்லியிருக்காரு, ஐ டோன்ட் கேர் இஃப் யூ வின்ஸ் என்டையர் சீசன் வித்தவுட் அ லாஸ். அவரை வந்து நான் மேன்யூ மேனேஜரா நான் விட மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவர் எந்த ரீசன்ல சொல்றாரோ, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்காக சொல்றாரோ என்னமோ எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா மேனேஜர் கொடுக்கலாமா? அதாவது இப்போ மூட் அரவுண்ட் தி கிளப்னு எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டிரா அகைன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம். அதாவது ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து அப்போ டிராவா அப்படின்னு இருந்ததுல இருந்து 1 மந்த் கழிச்சு டிரா வருத்தம்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்கே மாறிடுச்சு. பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அல்டிமேட்லி ஒரு 1.5 monthsல அப்படியே மூட் அரவுண்ட் தி கிளப் மாதிரி மைக்கேல் கேரிக் வந்து இஸ் பின் தி பிரீமியர் லீக்ஸ் மேனேஜர் ஆஃப் தி மந்த் வேற இந்த சீசன் வந்து இந்த மந்த் சாரி அப்படி வந்துமே இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் எவ்ரிதிங். ஓகேவா, நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மூடு எப்படி இருந்துச்சு முன்னாடி, இப்ப மூடு எப்படி இருக்குங்கிற ஒரு அப்படியே மாறி இருக்கு. நீ வந்து வின்ஸ் அகைன்ஸ்ட் டாட்டன், நீ சொன்ன இன்னொரு கிளப் டாட்டனம், ஆர்சனல், யுனைடெட், ஃபுல்லம் 4 வின்ஸே அண்ட் தென் டிரா அகைன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம். அதுவே அவங்களுக்கு வருத்தம், சே டிரா தான் பண்ணோமேடா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு மூடு மாறும்போது நீ ஒரு 2 வகையா பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, இதே தான் ஓலேக் பண்ணாங்க ஒரு 4 வருஷம் முன்னாடி. இதே மாதிரி இன்டர்மா வந்து ஓலே செம்மையா சீசனை முடிச்சான், ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, 2 இயர்ஸ் போச்சு, சாக் நடந்துச்சு, சைக்கிள் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நீ சொல்ற மாதிரி பயங்கரமா இதே மாதிரி ஃப்ளோயிங் ஃபுட்பால் விளையாடி ஃபேன்ஸோ ஓல்ட் டிராஃபர்ட்ல எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. நானும் ஒரு டாப் 4ல முடிக்கிறாங்க, சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து ஒய் நாட் புட் ஹிம் இன்டு தி ஹேட்ங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். ஏன்னா மார்க்கெட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க. நீ மார்க்கெட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாருமே கேரிக்கு மாதிரியே தான் சிமிலரா இருக்கு மாதிரி இருந்துச்சுன்னா 6 மாசமா விளையாண்ட கேரிக்கு நல்லா தானே பண்ணியிருக்கான். மேன் பிளேயர்ஸ்க்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிளேயர்ஸ தெரிய வருது. எதுக்கு நீ மாத்தி இன்னொருத்தனை கூட்டிட்டு வரணும்? அன்லஸ் ஒரு என்ரிகே உள்ள வரான், இல்ல ஒரு பெரிய நேம் வேற யாராச்சும் வந்து உள்ள வராங்க, இதோட பயங்கர பெடிகிரி இருக்கிற ஒரு மேனேஜர் உள்ள கொண்டு வராங்கன்னா ஃபைன், நீ வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த ராய்கெயினுக்கெல்லாம் வந்து அவனுக்கு தனிப்பட்ட காண்டு, அவனை எல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறாங்கிறத அவனோட தனிப்பட்ட காண்டில் அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இஃப் ஹி கெட்ஸ் டாப் 4, ஓகேவா, ஃப்ரம் ஹியர் ஆன் இஃப் ஹி கெட்ஸ் டாப் 4 கண்டிப்பா கேரிக் ஷுட் பி 75% கன்ஃபர்ம்ட். என்னை கேட்டா, கன்சிடரிங் என்னெல்லாம் மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா, இன்னும் பெரிய மேனேஜர்ஸ்லாம் இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி இல்ல. வேர்ல்டு கப் முடிகிற வரைக்கும் அவங்களாம் வருவாங்கன்னு சொல்லவும் முடியாது, முடிஞ்சாலுமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது எந்த பெரிய நேம் எல்லாம் வருவாங்கன்ட்டு. சோ இப்போதைக்கு if he finishes top 4, even if he doesn't finish top 4, என்னை கேட்டா 5th 6th முடிச்சா கூட வந்து என்னை கேட்டா கேரிக் should be there, considering what he has done with the club, the players that he knows, and கண்டிப்பா சம்மர்ல மிட்ஃபீல்டர் தான் அவங்க டார்கெட்னு தெரிஞ்சு போச்சு. மிட்ஃபீல்டர் 1 or 2 பிளேயர் வாங்கி கொடுக்கத்தான் போறாங்க.
இட் டிபெண்ட்ஸ். ஓகே 12 கேம் இருக்குடா, 12 கேம்ல நீ ஒரு 6 கேம் இஃப் கேரிக் வின்ஸ் ஆல்சோ that will mean he has won 10 games out of the remaining 17, which is already correct. Already will be better than Ruben Amorim. Exactly. So United are really on a roll. இப்போ வந்து எங்க முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் போயிட்டு இருக்கு. அவன் காட்டுல நல்லா மாடா சந்தோஷமா இருக்கலாங்க. நான் சொல்றேன்ல ஜாலியா இருங்க. நானும் வந்துட்டு அப்பப்போ யுனைடெட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்சனல் பக்கம் கொஞ்சம் லைட்டா மனத்தளர்ற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து சரி ஆனா இன்னொரு பக்கம் வரேன். பார்சிலோனா லாஸ்ட் அகைன்ஸ்ட் அத்லெட்டிகோ மெட்ரிட் 4-0 கோப்பா டெல் ரே ஃபர்ஸ்ட் லெக்ல. தர்மடி செருப்படி கேம் வந்து 2 கோல் முடிஞ்சிருக்கலாம். பார்சிலோனா 2 கோல் போட்டிருக்கலாம். ஆனா அத்லெட்டிகோ 6 கோல் போட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேம், ஒரு 6-2 7-3 அந்த மாதிரி கேம் முடிஞ்சா கூட ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா 2 டீமுக்கும் அத்தனை சான்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. போஸ்ட் அடிக்கிறாங்க, ஒரு ஆஃப் சைடு கொடுத்து கேவலமா அதே வந்து கேன்சல் பண்ணி விடுறானுங்க. 8 நிமிஷம் செக் அந்த ஆஃப் சைடு கோல் கேன்சல் பண்ணி விடுறது. 4-0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து முடிஞ்சிச்சு. அந்த கேம்ல ஆப்வியஸ்லி பெட்ரி இல்ல, ரஃபினியா இல்ல, எல்லாமே ஓகே தான். யாருமே டினை எல்லாம் பண்ண போறதும் கிடையாது. பட் டைம் ஆஃப்டர் டைம் வந்து எல்லா டீமுக்கும் இன்ஜுரிஸ் வரத்தான் செய்யும். அப்படி வந்து எல்லா டீமுமே ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருந்தா மட்டும்தான் நான் ஃபுல்லா நல்லபடியா ஆடுவேன் அப்படின்னா எந்த டீமுமே அப்படி ஃபுல்லால ஆடவே முடியாது. அப்படிதான் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து போன வருஷம் இருந்த டீம் பெரிய சைனிங்ஸ் எதுவுமே இல்லாமையே ஃபிளிக் வந்து கோப்பா டெல் ரே வின்னு, சூப்பர் கப் வின்னு நினைக்கிறேன், அண்ட் லாலிகா வின்னு, சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல போய் தோத்தாங்க. ஓகேவா? சோ உன்னை வந்து இருக்கிறத வச்சு நீ இவ்வளவு பண்ற, நீ காமிச்சிட்ட. உனக்கு என்ன வேணும்? இப்போ வந்து உனக்கு ஒரு புது கோல் கீப்பர் வாங்கி தந்தாச்சு. உனக்கு ஒரு புது லெஃப்ட் விங்கர் இன் ராஷ்ஃபோர்ட் வந்து லோன் டீல வந்து வாங்கி கொடுத்துருக்குது. அண்ட் இன்னும் யாரோ ஒரு பிளேயர் ஏதோ வாங்கினான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லோன்லயே ஏதோ ஒன்று தான் பண்ணாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குது. வாட் வுட் யோர் எக்ஸ்பெக்டேஷன் பி? இப்போ இந்த ஏற்கனவே இந்த ஸ்குவாட் வச்சு நீ வின் பண்ணி கொடுத்துட்ட. எந்த பிளேயரும் வெளியே போல. ஓகே, அந்த இனிகோ மார்டின் போனாப்ல சவுதிக்கு, அவனை தவிர வந்து பெருசா யாரும் வெளியே போலுக்கு டீம்ல அதுல வந்து ஆட் தான் பண்ணிருக்கு. ரொம்ப மோசமா இருந்த கோல் கீப்பர் அப்கிரேட் பண்ணியாச்சு. லெஃப்ட் விங்ல ஆப்ஷன் கம்மியா இருக்குன்னு ராஷ்ஃபோர்ட் லோன்ல வாங்கி கொடுத்தாச்சு. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? அதான்டா ஆல்ரெடி மேபி அதான் நீ அப்படி பார்த்தனா ஒரு வேளை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாரா இல்லையான்ற ஒரு கேள்வி வரலாம் தான் முன்னாடி இருக்க ஸ்குவாடை வச்சு. நீ அப்படி பார்த்தனா இப்போ வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி பில்ட் ஆயிடுச்சு. அதனால இருக்கிற ஸ்குவாடை வச்சு நல்லாவே எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுக்கணும் தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா வந்து உங்களோட அகாடமி பிளேயர்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு இன் த மோமெண்ட். எல்லாருமே வந்துட்டு டாப் டியர் பெர்ஃபார்மன்ஸஸ், அவங்களோட மார்க்கெட் வேல்யூமே வந்துட்டு எல்லாம் மினிமம் 50 மில்லியன் இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா ஃபர்மீன் லோபஸ் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஆப்வியஸ்லி எல்லாம் சேர்த்து. ஸோ வந்து டீமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு ஹோம் க்ரோன் டீம் நல்லா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அவுட் சைட்ல இருந்து பிளேயர்ஸ் தேவையில்லை ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாடை வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப ஐ ஃபீல் மினிமம்னு இல்லை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் கூட பார்த்தாலுமே லீக் ஜெயிக்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனா தான் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் அந்த ஒரு ப்ரெஷர்னு இல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபிளிக்கே பில்ட் பண்ணிட்டாரு. எனக்கு லீகை விட ஐ திங்க் தி அல்டிமேட் எய்ம் ஃபார் பார்சிலோனா வந்து லாஸ்ட் டெக்கேட் 10 வருஷம் ஆச்சு அவங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணி. 2015 கடைசியா 14 கடைசியா வந்து வின் பண்ணாங்க. இட்ஸ் பின் அ டெக்கேட். அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். அது என்னடா அது 10 வருஷமா நம்ம, அதுவும் எஸ்பெஷலி ரியல் மேட்ரிட் இந்த 10 வருஷத்துலயே ஒரு 4 தடவை அவங்க என்னமோ 4 வாட்டி 5 வாட்டி அவங்க சாம்பியன்ஸ். இந்த லாஸ்ட்ல பார்சிலோனா ஜெயிச்சதுக்கோ இப்போ வரைக்கும் பார்த்தோம்னாலே ஒரு மினிமம் 4 வாட்டி ரியல் மேட்ரிட் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதான் வந்து என்னடா அது இவங்க 4 வாட்டி ஜெயிச்சாங்க, நம்ம இன்னும் ஒரு வாட்டி கூட ஜெயிக்கலையேங்கிறதான். எங்க வீட்டுல நீ இருந்தீன்னா தெரியும், எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். அவன் வேலைக்கு போறான், நீ வேலைக்கு போகல. அவன் கார் வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கல. எல்லா டிஸ்கஷனுமே இருக்கும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் அப்படிங்கறது இந்த சீசன் ஸ்டார்ட் அப்போ வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு ஸ்குவாடை வச்சு இப்போ இருக்கிற ரிசல்ட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அப்படி எடுத்து பார்க்கும்போது வந்து சாம்பியன்ஸ் லீக் இஸ் தி அல்டிமேட் எய்ம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல வருது. வாட் இஸ் அக்செப்டபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக்? வின்னிங் த சாம்பியன்ஸ் லீகா இல்ல கோயிங் டீப் இன் சாம்பியன்ஸ் லீக்? அது அவங்களோட பிகெஸ்ட் கிரிப்டனைட்டா தான் இருக்குது அது. ஏன்னா மெஸ்ஸி வந்து ஐ வில் பிரிங் தி சாம்பியன்ஸ் லீக் டு கேம்ப் நோன்னு சொன்னதுல இருந்தே அது இன்னும் வரலதான். அது எக்கச்சக்கமான ட்ரைஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐ ஃபீல் இந்த பார்சலோனா ஸ்குவாட் ஸ்டில் அவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அந்த பிளேயர்ஸ் நான் சொல்றது வந்து அந்த கேம் சேஞ்சர் லெவல் பிளேயர்ஸ் வந்துட்டு இன்னும் அந்த பார்சலோனா டீம்ல இல்ல ஃபார் அ சாம்பியன்ஸ் லீக் வின்னிங் ஸ்குவாட். நான் சொல்றது வந்து ஒரு லிவாண்டோஸ்கி மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 பிளேயர்ஸ் வேணும். அந்த மாதிரி இன்னும் யாரோ வரல. மேபி ரஃபீனியா சொல்லலாம். டிஃபென்ஸ்ல அந்த மாதிரி சுத்தமா யாரும் இல்ல. அதுவும் இந்த அரோவெல்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா சொல்லவே வேணாம். அவங்களுக்கு ஆல்ரெடி 1 மேன் டவுன்ல இருக்க மாதிரி இருக்கும். கூண்டே மட்டும் தான் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ரிலையபிளா இருக்காரு. பட் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக். அண்ட் கேம் சேஞ்சர்ஸ் இந்த மேவரிக்ஸ் வானுங்க அந்த மாதிரி சொல்லலாம் டீம்ல.
சோ இன்னுமே இந்த ரஃபீனியா இஸ் த சீசன் பிக்கஸ்ட் மேவரிக் என்னைய கேட்டா. ஐ மீன் போன வருஷம் சொல்றேன். ரஃபீனியா, லெவாண்டோஸ்கி தவிர்த்து வேற யாருமே என்னால சொல்ல முடியாது. யமால் இஸ் a குட் பிளேயர், பட் அவன் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. சோ அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா அதே நம்ம ரியல் மேட்ரிட்ல பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி மேவரிக்ஸ். சோ இன்னமும் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் உள்ள பிளேயர்ஸ் ஃபார் வின்னிங் சாம்பியன்ஸ் லீக்கு இவங்க கிட்ட இல்ல. ஆனா அதே மாதிரி நம்ம பார்த்தா பிஎஸ்சிடியும் அந்த மாதிரி இல்ல. ஆனா அவங்க வந்து ஜெயிச்சிட்டானுங்க. பட் அகைன் அது you think they don't have a chance? பட் எனக்கு தெரியல அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல இந்த ஸ்குவாட். மெயினா சர்ப்ரைஸ் பண்ணலாம். கண்டிப்பா நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம். I'll be shocked தான். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆன் பேப்பர் போன வருஷம் யமால் செகண்ட் இதுல பேலன் d'Orல முடிஞ்சும்போது கூட பல பார்சிலோனா ஃபேன்ஸ் வந்து ஏய் ரஃபீனியா தாண்டா அந்த இடத்துல இருந்திருக்கணும், ரஃபீனியாக்கு தாண்டா இன்சேன் சீசன் போன வருஷம்லாம். இந்த வருஷமும் இப்ப வந்து முக்காவாசி டைம் இன்ஜர்டா வேற இருந்திருக்கான். ரஃபீனியா வந்து பல கேம் மிஸ் பண்ணிருக்கான் இந்த சீசன் இது வரைக்குமே. இப்ப கூட இன்னைக்கு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கேமுக்கு தான் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிருக்கான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஃபீனியா ஒன்ஸ் அகெயின் இஸ் த ட்ரம்ப் கார்டு. ரஃபீனியா, பெட்ரி, ஐ திங்க் தே ஆர் த ட்ரம்ப் கார்ட்ஸ் இந்த டீம்ல. அவங்க இந்த சீசன் ஃபுல்லா ஃபிட்டா இருந்து கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போவாங்களாங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் ஆப்வியஸ் கொஸ்டின். ஐ திங்க் அகைன் நீ சொன்ன மாதிரி ஐ அக்ரி டு a certain point. அந்த ஒரு என்ன சொல்றது சாம்பியன்ஸ் லீக் டிஃபென்ஸ்ல அப்படி ஒருத்தனுமே இல்லடா. டிஃபென்ஸ்ல ஒருத்தன் கூட இல்லடா அந்த மாதிரி நான் சொல்றதுக்கு. ரிலையபிளா ஒன்னதான் வைக்கலான்ட்டு. குண்டே தான் மேக்ஸிமம். குண்டேவுமே அந்த லெவல். ஏன்னா இந்த கேம் வந்து கோப்பா டெல் ரேல ஒரு கம்பேக் இருக்குமாங்கிறதெல்லாம் வந்து கேள்விக்குறி. 4 கோல் இட் இஸ் பாசிபிள் தான். இட்ஸ் ஆல்வேஸ் பார்சிலோனா, இட்ஸ் a ஹோம் கேம். யாருமே ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் நீ ஒரு நீ ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு இப்ப பாரு உனக்கு 90 மினிட்ஸ் இருக்குடா, நீ 4 கோல் 5 கோல் போடணும்டா அப்படின்னு நீ ஒரு சும்மா வச்சு பாத்தீங்கன்னா கஷ்டம்டா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கரெக்டா? பட் யூ கேன் நெவர் ரூல் அவுட் பார்சிலோனா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பட் மக்களே பார்த்துட்டு இருந்தவங்க நீங்க இந்த 5 டாபிக்ல ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா மறக்காம வைங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே நம்ம ஃபுட்பால் பேஜுக்கு பண்ணுங்க. மறக்காம அந்த ஹைப்பையும் போடுங்க. இன்னொரு வீடியோல நானும் சுபாஷ் சந்திக்கலாம். பாய்.